ஹாய் விவர்ஸ். கைமாறிய பிரபல டிவி சேனல்களா விஜய் டிவி அவங்க கையில் போயிருச்சா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அம்பானிக்கு சொந்தமான கலர்ஸ் என்கிற சேனல் நிலையில் உள்ள நிலையதான் இப்போது விஜய் டிவியும் அந்த நிறுவனம் வாங்கியிருப்பதாக விஜய் டிவியில் உள்ள பெரும்பாலான படங்களும் கலர்ஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்றன. அந்த வகையில் தான் படங்கள் மட்டுமின்றி விஜய் டிவியில் கலர்ஸ் நிகழ்ச்சிக்கு டிவியிலே ஒளிபரப்பாக உள்ளன. இது குறித்து தான் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளாரா. அவர் என்ன கூறியிருந்தார்? விஜய் டிவி சொத்துக்கள் என்று சொல்லப்படும் நீயா நானா, பிக் பாஸ் போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் கலர் சேனலுக்கு போகிறதா. முதலில் பூமாலை என்ற சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி என்ற இந்த 3 டிவிகள் தான் இங்கு இருந்தன. 30 வருடங்களுக்கு முன்பு விஜய் டிவியில் சினிமா பாடல்களே ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் பிறகு சில குறிப்பிட்ட படங்களையும் திரும்ப போட்டுக் கொண்டிருப்பார்களாம். ஸ்டார் விஜய் என்ற கார்ப்பரேட்டுக்கு சென்ற பிறகுதான் நிகழ்ச்சிகளும் வர ஆரம்பித்தனலாம். கலக்கப்போவது யாரு, அது இது, சூப்பர் சிங் ஜோடி, நம்பர் 1 என்ற மக்களை ரசிக்கக்கூடிய முழுக்க கமர்ஷியலாகவும் கொண்டு வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்துதான் உதாரணமாக நீயா நானா நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டால் கோபிநாத் தொடாத சப்ஜெக்டே இல்லையாம். எல்லா வகையான டாபிக்களையும் எடுத்து விவாதத்துடன் எல்லா தலைப்பிலும் பேசியாச்சாம். அதிலும் வருஷக்கணக்காக போய்விட்டதாம். இதிலும் பிக் பாஸ் பிராண்டும் கீழே விழுந்து விட்டது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கமலஹாசன் அரசியலில் சறுக்கலும் ஏற்பட்டதாம். அரசியல் வீச்சில் படங்கள் இழப்பு, வீடு ஏலம் போன பல்வேறு சிக்கல்கள் காரணமாக பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்தே கமல் விலகினாராம். அதனைத் தொடர்ந்துதான் யூஎஸ் குறிப்பிட்ட அளவிற்கு வந்ததாக வேண்டும் என்ற டாக்டர்களும் நியமிக்கப்படுகிறதாம். கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் வேறு திறமைகளை சாலையிலும் கொண்டு வராமல் ஒரே மாதிரியான நபர்களை கொண்டு வந்து நடத்துகிறார்களா. நீயான நிகழ்ச்சியில் ஏற்கனவே பங்கேற்பவரை பங்கேற்ற வைக்கிறார்கள். ஜோடி நம்பர் 1 நடன நிகழ்ச்சியிலும் அதே நடுவர்கள் ஒவ்வொரு முறையும் வருகின்றனராம். இதனால் அதிர்ச்சியிலிருந்த மக்கள் விஜய் டிவியை பார்ப்பதற்கே மக்கள் நிறைய ரசிகர்களும் குறைந்து கொண்டே வருகின்றனர். இதனைத் தொடர்ந்துதான் இந்த விஜய் டிவி வேறொருவருக்கு நிறுவனம் வாங்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.